மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3ல பல லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நிரந்தர உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதாவது பல மாதங்களாக நிறைய பணம் எடுத்து அதன் மூலமாக நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த உறுப்பினர்கள் நிறைய பேர் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நெகட்டிவாக பேசுகிறதுனால பாதிப்பு யார் மைவி3க்கு அகெயின்ஸ்டாக பொய் வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நன்மை. மைவி3 ஆட்ஸில் மக்கள் சம்பாதிச்ச பணம் அதிகம், கோடிக்கணக்கில் பணம் தேங்கி கிடக்குது. அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணுங்கிறது தான் அசோக் ஸ்ரீநிதி போன்ற ஆட்களுடைய சதித்திட்டமே. இது எல்லோருக்குமே தெரியும் இந்த உண்மை. அதனால தான் இந்த பணத்தை எப்படியாவது பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் எம்டி அவர்கள் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செஞ்சிட்ருக்குமோ அந்த அளவுக்கு அசோக் ஸ்ரீநிதி மறுபடியும் பொய் வழக்கு போட்டு இதில் இருக்க பாதி பணத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்க கூட்டாளியோடு சேர்ந்து நிறைய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொய் வழக்கு போடுறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணாலும் அந்த பணத்தை எப்படியாவது பல மடங்காக எடுத்துடணுங்கிறதுக்காக தான் அவனுடைய திட்டமாக இருக்குது. அதன் ஒரு பகுதியாக நிறைய உறுப்பினர்கள்ட்ட மைவி3 பற்றி அதிகமாக நெகட்டிவாக பேசி இப்போ நிறைய பேர் மைவி3க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால பாதிப்பு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான். உறுப்பினர்கள் பணத்தை போட்டு பணத்தை இனிமேல் எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை அவங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அதனால் யாருமே நெகட்டிவாக நம்பாதீங்க. கூடி விரைவில் எம்டி அவர்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். இது கொஞ்சம் பொறுமை வேணும், காலம் வேணும். ஸோ எம்டி அவர்கள் கூடி விரைவிலேயே நமக்கு இதை பற்றி பேச வராரு. பேயோர் சம்மந்தமாக பேசி எப்படியாவது இருக்கிற பணத்தை மக்களுக்கெல்லாம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பெனி வேறு ஒரு விதமாக நடத்தணுங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருக்குது. இதில் சில வழக்கறிஞர்கள் அதாவது சில வழக்கறிஞர்கள் எம்டி அவர்களுக்கு சில ஆலோசனை கொடுத்துருக்காங்க. என்ன ஆலோசனை அப்படின்னா, மைவி3 ஆட்ஸுங்கிற பெயரை மாற்றணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆட்ஸை பார்த்தா எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்? அது சாதாரண ஒரு விளம்பரங்கள் லோக்கல் விளம்பரங்களை எப்படி பார்த்து நம்ம ஒருத்தர் எப்படி ஒரு இவ்வளோ பெரிய பணத்தொகை கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் ஒரு கேள்விக்குறி எடுத்துருக்குறாங்க. இதனால் எம்டி அவர்களுக்கு சரியான ஒரு டாக்குமெண்ட் எதுவுமே கொடுக்க முடியாதனால தான் இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெயர் மாற்றம் எப்படியாவது செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. என்னென்ன பெயர்கள் அப்படிங்கிற சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் பெயர் மாற்றத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கம்பெனி வேறு ஒரு புது முகத்தோடு தான் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னாடி பணம், அதாவது மைவி3 உறுப்பினரோட பணம் எல்லாமே அவரது அக்கௌண்ட்டுகளுக்கு செலுத்தப்படும். கேஒய்சி அப்டேட்டாக முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. எம்டி அவர்கள் சில அனுமதிக்காக தான் மறுபடியும் அமைதியாக இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி கிரைம் பிரான்ச்சில் மைவி3 ஆப்ஸோடைய ரீஇன்ஸ்டால் அதுக்காக அனுமதி கேட்டிருக்காரு. அந்த அனுமதியில் வழங்கினதுக்கப்புறம் தான் ஆப் மூலமாக எம்டி அவர்கள் மறுபடியும் பேச வராரு. மறுபடியும் ஆப்பில் சில புதிய திட்டங்கள் அறிமுகமாகுது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் பிரச்சனை நடந்து போயிட்டுருக்குது. அதனால் உறுப்பினர்கள் யாருமே நெகட்டிவாக யாருமே பேச வேண்டாம். பாசிட்டிவாக இருங்க. எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறோமோ அந்தளவு தான் நமக்கு நன்மை. நெகட்டிவாக பேசிங்கன்னா நமக்கு எப்போதுமே ஆபத்து தான் விளைவிக்கும். அதனால் ஆபத்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்தளவுக்கு எதிரிகளுக்கு அதாவது லாபம் அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த நம்ம சம்பாதிச்ச பணம் யாருமே எடுக்கக்கூடாது. நமக்கு மட்டும்தான் சேரணும். ஆனால் சில கூட்டங்கள் இந்த பணத்தை எப்படியாவது சுருட்டிடணும், மக்களை அமைதி காக்க வைக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு நமக்கு தான் ஆபத்துங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும்.